மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுடைய 10வது ராசி. நல்ல உழைக்கக்கூடிய திறமையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா அது மகர ராசி கிட்ட தாங்க. அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அதை வெளியில காட்டாம தனக்குள்ளேயே போட்டு எப்பவுமே தன்னோட கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வாழ்ற ஒரு ராசி மகர ராசி தாங்க. மகரம் அப்படின்னாவே அன்பு, பாசம். ஒருத்தவங்க இவங்களை எதிர்த்து நின்னா கூட அவங்கள பாசத்தாலையும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மகரம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க. கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாம தன்னோட திட்டத்தால் வெற்றியடைய வைப்பாங்க. எல்லார்த்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க. எந்த வேலையும் எடுத்தா சரியா முடிக்கணும்னு உறுதியா இருப்பாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து அந்த விஷயத்தை முடிக்க வரைக்கும் விலகவே மாட்டாங்க. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க. உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. எத்தனை போராட்டம் இருந்தாலும் கடைசியில் இவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மேச ராசி நபர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றம் நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம் தான் பயிற்சி ஆகுது. இந்த வருஷம் எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. இந்த 3 கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? அப்போ எல்லோருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு. ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவா சூரியன் வர்றாரு. அப்போ நிறைய சேஞ்சஸ், நேர்மையான மாற்றங்கள்லாம் நிறையவே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா, இந்த வருஷத்தோட லக்னம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிறக்கிறதே கும்பம் லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் தாங்க பிறக்குது. இந்த வருஷம் ரொம்பவே பிரம்மாண்டமான வருஷமாக இருக்குது. ஏன்னா ராகு பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எதுலேயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் யார்கிட்டையும் பொய் சொல்லி அந்த இடத்த பிடிக்க மாட்டீங்க, யாரையும் ஏமாற்றி பிடிக்க மாட்டீங்க. எதுலேயும் நேர்வழியில் தான் இருப்பீங்க. பழகனா உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரே ராசி, எதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க. இந்த வருஷத்தில் 3 கிரக பயிற்சி. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி, அதுக்கப்புறமா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இந்த 3 கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருஷத்தோட பலனே எடுக்கணும். 3ஓட தொடர்பில் தான் எடுக்க முடியும். இது எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க. இப்போ சனி பகவான்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில் போவார். குரு பகவான்னா 1 வருஷம், ராகு கேது பகவான்னா 1.5 வருஷம். இதை வச்சு தான் நம்ம வருஷ பலனையே எடுக்க முடியும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க முன்னாடி நாட்களில். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி இதோட முடிஞ்சிருச்சுங்க. 7.5 சனி முடிஞ்சதுனால உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது. பணத்தால் கஷ்டம், வறுமையால் கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் எனக்கு தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருப்பீங்க. 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் பாவத்துக்கு சனி போயிட்டாருங்க. பாத சனியாக இருந்துச்சு, 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு. இனி நல்ல டைம் தான். இனி எந்த ஒரு பெரிய பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவான், 3ஆம் பாகத்தில் சனி பகவான், 6ஆம் பாகத்தில் குரு,
எட்டாம் பாவத்தில் கேது பகவான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு கெட்ட பலன் ஒரு விஷயமே சொல்ல முடியாது. எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலுமே அது இப்போ உங்களுக்கு நல்லதாக தான் வரப்போகுது. இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், பொருளாதாரத்தில் பிரச்சனை, வறுமையில் பிரச்சனை, எதிரியால் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க. நீதி, நேர்மை, தன்னம்பிக்கை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க தான். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா விஷயத்துலேயும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசி மகர ராசி தான். இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மகரம்னாலே டாப்பில் தான் போய் உட்காந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இத்தனை நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் எல்லாமே போய் படிக்கிற, வேலை பார்க்குற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நான் 10,000 சம்பளத்துக்கு இத்தனை நாளும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதை வச்சு என்னால் குடும்பத்தை சமாளிக்கவே முடியல அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலையும் பதவி உயர்வோடு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேங்க்கில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நிலத்தில் காசை போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. இந்நேரம் அதுக்கான பிளானில் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் சகோதர சகோதரிகள் உறவு பலப்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நான் ஒருத்தவங்கள நம்பி காசு கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த காசை என்னால் திருப்பி வாங்கவே முடியல, அவங்க என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களாம் உங்களை தேடி வந்து அந்த காசை எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. என்னடா லைஃப் இது, இவ்வளோ கஷ்டப்படுறமே, இவ்வளோ வேதனைப்படுறமே அப்படி நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத பலன்ல, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப நாகரிகமான குணம் உள்ளவங்க யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான். உங்களை மாதிரி தன்னம்பிக்கையை யாருமே இருக்க முடியாது. தன்னம்பிக்கையோட சொந்தக்காரங்க, நம்பிக்கையை எப்பவுமே விட மாட்டீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்துருச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்க போகுது. திருமண குடும்ப வாழ்க்கை, 2ஆம் திருமணம், காதல் திருமணம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த வருஷம் தங்க நகை வாங்குங்க. வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனி முடிச்சதுனால ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக கிரக அமைப்பு இருக்குங்க. எல்லா கிரக அமைப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு. குரு கொடுக்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தாங்க பொருந்தும். கண்டிப்பாக குருவால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்க போகுது. கோடீஸ்வர வாய்ப்பு அமைப்பு அது உங்களுக்கு தான் அமைய போகுது. நிறைய இடத்துல காசில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் காசை போட்டு இழந்திருக்கீங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கிரக அமைப்புனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. பொருளாதாரத்தில் இத்தனை நாள் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கிற நாளாக இருக்க போகுதுங்க. இப்போது நட்சத்திர பலன் பார்க்கலாம். உத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்மானம், தன்னம்பிக்கையை இழக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு சுப செலவு உங்களுக்கு இந்த வருஷம் வந்தே தீரும். ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் நீங்கள் இழந்துட
போயிடாதீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் மனசில் எது நினச்சாலும் அதை இப்போ நடக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல வேலையில் இடமாற்றமோ இல்லை இருக்கிற இடத்துல இடமாற்றமோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் ரொம்பவே பிரம்மாண்டமான மனசோ பிரம்மாண்டமான வேலைகளையும் ரொம்ப ஆராய்ஞ்சு செய்யக்கூடியவங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை நல்லா எந்தெந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்குதுங்க.